ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் உங்களுக்கு எந்த விதமான கால் பண்ணுறதும் கிடையாது, மெசேஜ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் அவங்களுடைய காலுக்கோ அல்லது மெசேஜுக்கோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த நபர் வந்து டோட்டலாக உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்லை நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த நபர் இப்போ இருக்காங்க அப்படின்னா, இந்த மெத்தடை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். யாருடைய காலுக்காக மெசேஜுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த நபரே தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இன்னும் சிலருக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம எங்கே பேசினா அவங்க நம்மளை பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ளாடி இருக்கும். உங்களுக்கு அவங்க கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப ஏக்கமாக இருக்குது, எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ண மாட்டாங்களா, நீங்கள் அனுப்புகிற மெசேஜை அவங்க பார்க்காம இருக்கலாம், இல்லை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம், அவங்கக்கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனாலே நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த நபரை விட்டு விலக முடியலை, அந்த நபர்கிட்ட பேசணும், எனக்கு அவங்க வேணும், லைஃப் லாங் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். யார் வேணாலும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம், பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்பரை அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய நம்பர் உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நண்பர்களுக்கு இடையில இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். பெற்றோர் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த மெத்தடை செய்யணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். இதுக்குன்னு குறிப்பிட்ட டைம் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது 2 மொபைல் தேவைப்படும். அதாவது நீங்கள் 2 மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட 2 மொபைல் கிடையாது, நான் யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆப்ஷன் நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் 2 மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 மொபைல்லையுமே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு மொபைல் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இன்னொரு மொபைல் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ எந்த மொபைலில் வேணும்னாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அந்த நபருடைய பேரை போட்டு அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த நேமில் தான் அவங்க பேரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய பார்ட்னருடைய பேரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க, இல்லை உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுடைய பேரை சேவ் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த மாதிரி யாருக்காக நீங்கள் இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அவங்க பேரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ உங்களுடைய மொபைலில் இருந்த அந்த மொபைலுக்கு வந்து மெசேஜ் பண்ண போகிறீங்க. அப்போது நீங்கள் வாட்ஸ்அப் போயிட்டு அந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த நம்பரை எடுத்துகிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மேலே தப்பு இருக்கும், இல்லை அவங்க மேலே தப்பு இருக்கும், உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க, உங்கள் சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அந்த நபர் வந்து கேட்கக்கூடிய நிலைமையிலே இல்லாமல் இருப்பாங்க. உங்கள் மனம் வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னுடைய ப்ராப்ளம், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல, அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல, அதெல்லாம் அவங்ககிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் போல் இருக்குது, ஆனால் என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை எனக்கு மெசேஜ் பண்ண பயமாக இருக்குது, என்னை பிளாக் பண்ணிடுவாங்களோ, என்னால் சொல்ல முடியலை அப்படின்னலாம் நீங்கள் உங்களுக்குள்ளாடி போட்டு குழப்பி நீங்கள் டிப்ரெஷனில் போயிட்டு நெகட்டிவ் எண்ணங்களை அதிகமாக வளர்த்து வச்சுருப்பீங்க. அப்போது உங்களுக்கு என்னென்ன பேசணும்னு தோணுதோ அது எல்லாமே வந்து நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க மெசேஜை. அப்போ அந்த நபருக்கு அந்த மெசேஜ் வந்து போகும். அப்போ நீங்கள் அங்கேருந்து எடுத்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்க, அந்த நபர் படிக்கிற மாதிரியே நீங்கள் பாருங்கள். அந்த நபர் படிக்கிற மாதிரியே பார்த்துட்டு உங்களுக்கு எந்த விதமான ரிப்ளை வந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களோ அதே மாதிரி அந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் கொடுக்குற மாதிரியே நீங்கள் ரிப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ லவ் யூ அப்படின்னு அனுப்புகிறீங்கன்னா அந்த நபரும் வந்து உங்களுக்கு லவ் யூ அனுப்புகிறாங்க, சேம் டு யூ இந்த மாதிரிலாம் அனுப்பவே கூடாது. அவங்க உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அந்த மொபைலில் இருந்து நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும். ரெண்டுமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, மெசேஜ் 2க்கும் நீங்கள் தான் ரிப்ளையும் பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு அவகிட்ட பேசணும் போல் இருக்குது, இல்லை அவங்ககிட்ட பேசணும் போல் இருக்குது, நான் ஒரு மெசேஜ் பண்ணட்டுமா, மெசேஜ் பண்ணால் நல்லா வருமா அப்படின்னலாம் நீங்கள் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அந்த மெசேஜை நீங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து அவங்க என்ன ரிப்ளை உங்களுக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களோ அதே ரிப்ளையை நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. அப்போ அந்த மெசேஜை நீங்கள் திரும்ப எடுத்து படிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அவங்க தான் இங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் முழுமையாக உங்களை நம்பணும். முதல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளே தானே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்மளே தான் ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு.
நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நபரே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ் மனதில் பதிஞ்சிரும். கண்டிப்பாக அந்த நம்பரில் இருந்தோ இல்லை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நேமில் இருந்தோ உங்களுக்கு மெசேஜ் வந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா அந்த நபரே அனுப்புகிறாங்க அப்படின்னு முழுமையாக நீங்கள் நம்பிடுவீங்க. முதல்ல உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த கவலைகளை எல்லாமே மெசேஜில் சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் அதே மாதிரி ரிப்பீட்டடாக போகவே கூடாது. நீங்கள் அந்த பார்ட்னர் கூட எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எப்படியெல்லாம் அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாமே பாசிட்டிவான எண்ணங்களாக தான் இருக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய மெசேஜ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அனுப்புங்க. காலையில் குட் மார்னிங்னு அனுப்புங்க. அதே மாதிரி அந்த மொபைல்லேருந்து குட் மார்னிங் ரிட்டன் குட் மார்னிங் வர மாதிரி அனுப்புங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் உங்களுக்கு எப்பெல்லாம் மெசேஜ் அனுப்ப தோணுதோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இன்னொரு மொபைலுக்கு மெசேஜை பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துறீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. எல்லாமே சரியாயிரும், நீ ஒர்க்கை நல்லா பண்ண பாரு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்க உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அவங்க உங்களை நெகட்டிவாக நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே ரிமூவ் ஆகி போகும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பர்சன் கூட இருக்கக்கூடிய மனக்கசப்பு எல்லாமே மாறும். அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட பேசுவாங்க. உங்ககிட்ட 2 மொபைல் கிடையாது, நான் ஒரு மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 வாட்ஸ்அப் இருக்குது. 2 வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் வாட்ஸ்அப் இது யூஸ் பண்ண முடியலைன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் இன்னொரு ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அவங்க பேரில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறப்பவே அவங்களுடைய மெசேஜ் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு ஒரு கால் வராதா, எனக்கு ஒரு மெசேஜ் வராதா, மெசேஜே வரலையே அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்க என் கூடவே தான் இருக்காங்க, என்னை விட்டு போகலை அப்படிங்கிற ஒரு நினைப்பே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா அவங்க இப்போ என் கூடவே இல்லை, அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இதே ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி எண்ணங்கள் தான் திரும்ப 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 நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த நபர் இன்னும் உங்களை விட்டு விலகி தான் போகிறாங்க. அவங்க இல்லைங்கிற ஒரு நினைப்பு உங்களை விட்டு சுத்தமாக போயிடும். அவங்க உங்கள் கூடவே தான் இருக்காங்க, உங்களை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வு நிலை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். டெய்லியுமே இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ளாடி நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி யார் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்களோ, காண்டாக்டே இல்லையோ, அந்த நபர் உங்ககிட்ட தேடி பேசுவாங்க. இந்த மெத்தடை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களை நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுவீங்க. இல்லைங்கிற ஒரு உணர்வு நிலை அங்கே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் ரொம்ப மாறிடுவீங்க பாசிட்டிவான ஒரு பர்சனாக. ஓகே காய்ஸ், தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.